அழைப்பழகமது தலை முந்திரிய சோகு அங்குளை தென்புளையும் கொங்கு பேரி சங்குளையும் மரத்தின் காருங்குருவி தரித்து பட்டாபாங்க அத்தாக இரும்பு கட்டு நடுரம் போட்டு பொறுத்திட்டு திருவையா பங்கரோட்டு மதத்தொடித்து மாதிரதி கவியிடம் ததியர்களோடு எடுத்து பாங்குழல சிக்கரத்தை சீர்வர வெகு முடித்து அண்ணனரும் கொண்டையிட்டு கண்ணுக்கு மைகாட்டி வைரக்கால் எமிக்கையோ இருந்தாதில மினுங்க கடல் குருடு குப்போ ஆற்றில் கீழா முகப்போ ஐட்டமோ கொண்டு விளைவேற்ற முத்தங்கி மணிமேகலை அணிந்து அணிகளமெல்லாம் உளுந்து அழுகையாலே இங்கிதம் செய்யலாம் இயற்கையை உடுத்தி ரஞ்சிதம் சீர்படுத்தி நமத்தி மோகன வேலை நிறுத்தி மனதாதிக்குமே பொற்ற இதமா முக கூட்டம் மாணவர்கள் கீதம் பாட நடக நடனம் பாட ராகவ ராசி கூற கதியர்கள் அப்போது கைவிடுக்கும் மனமலை சூட்டியதும் வசூலிக்க கல்வதலை இந்த பக்கம் போயா முக்கோடி முனிவர்கள் தான் கூடி அந்த 48,000 கோடி ரிஷிமார்கள் தான் அறிய அந்த மாய மகனார்க்கு இந்த மன்மதகள் உரைக்கும் இந்த மாய மகனாரும் இந்த மன்மதகள் உரைக்கும் ஆயன் மகனாரும் இந்த அங்குஜகள் உரைக்கும் ஏனைய மாமன்மார்கள் மை இங்கே வைக்க இருக்கிறார்கள். எனவே அந்த மை தர விரும்பும் பக்தாடியார்கள் இங்கே இவ்விடத்திற்கு வருகை தந்த அந்த மைகளை வைத்து தங்களது உதவிகளை நல்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது சம்பிரதாயத்தின்படி இந்த திருமண வைபவம் நடைபெற்று முடிந்து இந்த மைப்பொருத்தல் வைபவம் தற்போது நடைபெற இருக்கிறது. அந்த மையினை வைக்கக்கூடிய எங்களது பல்வேறுபட்ட மாமன்மார்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆதிக்கான மாமன்மார்கள் மன்மதற்கான மாமன்மார்கள் இங்கே பலர் இருக்கிறார்கள். எனவே திறந்தவர்கள் மையினை வைக்க காத்திருக்கிறார்கள். எனவே மை வைக்கும் பக்தாரியார்கள் உடனடியாக இவ்விடத்திற்கு வருகை தந்து அந்த மை வைக்கும் வைபத்தில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது பல்வேறுபட்ட சிலைகள் இருக்கும். எனவே தங்களது உதவிகளை நல்குமாறு அந்த மலர் கேட்டுக்கொள்கிறார். நதியை வைத்து காப்பாற்றுவதற்காக அந்த மை உதவி என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து லோகேஷ் 1000 ரூபாய், ராஜா 500 ரூபாய் என்று நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறுபட்ட எங்களது மாமன்மார்கள் மை வைக்க காத்திருக்கிறார்கள். இன்னும் அங்கு பிரதான வீதியில் இருக்கக்கூடிய எங்களது மாமன்மார்கள் இவ்வளவுக்கு வருகை தந்து தங்களது மைகளை வைத்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்காக உங்களது உதவிகளை நல்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.